ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு வாழை மரத்துல கொலத்தள்ளி வாழைப்பூ விட்டுருக்கு. பார்த்தது சும்மா இருப்போமா? வாழைப்பூல நிறைய டிஷ் சாப்பிட்டுருப்போம். கூட்டு, பொரியல், ஏன் வாழைப்பூ வடை கூட சாப்பிட்டுருப்போம். ஆனா வாழைப்பூல கோலா உருண்டை நான் செய்யற மாதிரி மெத்தட்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க, நீங்களே மறக்க மாட்டீங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஹோட்டல்ல பிரியாணினா நல்ல ஃபேமஸ். எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா கோலா உருண்டை மட்டன்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி மெத்தட்ல நான் வாழைப்பூல பண்ணுவேன். கோலா உருண்டையோட ஃபுல் வீடியோஸ் வேணா மேல இருக்கிற பிளே பட்டன் டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கோலா உருண்டை பண்ணுவீங்க. ஆனா நான் செய்யற மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளா வறுத்துட்டு அதை மிக்சியில அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டணும். பெரிய உருண்டைகளா உருட்டினீங்கன்னா கோலா உருண்டை உள்ள குக்கே ஆகாது, அப்படியே மாவு மாதிரி இருக்கும். சின்ன உருண்டைகளா போடும்போது அப்படியே ஒரே வாயில சாப்பிடும்போது டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். மட்டன்ல செய்யற கோலா உருண்டையை விட இந்த வாழைப்பூல செஞ்சீங்க கோலா உருண்டை சாப்பிட்டீங்கன்னா மட்டன் கோலா உருண்டையே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். கோலா உருண்டையை எண்ணெயில போடும்போது ஹைல வச்சுட்டு போடுங்க. ஸ்லோல வச்சீங்கன்னா உருண்டை எல்லாமே கரைஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.